ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினோடனே மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துன பிறகு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை அதில் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அது வதக்கும் போதே 3 பச்சை மிளகாய் நல்லா நீட்டு வாக்கில் நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை நல்லா ஒரு 3 பழம் எடுத்து வச்சு நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை மணம் போக நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் ப்ரான் எறா வந்து 1/2 கிலோ 500 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த எறாவை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம நல்லா சேர்த்து நல்லா அலசி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. எறா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எறாவையும் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சு ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நம்ம எறால் பேனில் கடாயில் சேர்த்து நல்லா அதோடு சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துன பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோவுக்கு தேவையோ அவ்வளோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரா பவுடர், கடைசியாக முடிக்கும் போது கொஞ்சோண்டு பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு லிடு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பேன் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை மணம் நல்லா போட்டோம். அது வரையும் நல்லா வதக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா தூவி விட்டுட்டு கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா சாப்பாடோடு வச்சு நல்லா சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை திருப்பியும் பார்க்கலாம். பாய்.